வணக்கம். ஒரு தொப்பி, ஒரு கைத்தடி, அப்புறம் அந்த சின்ன மீச. இந்த அடையாளத்தை யாருக்கு தான் தெரியாது சொல்லுங்க. ஆனா இந்த சின்னத்துக்கு பின்னால இருந்த அந்த மகா கலைஞரோட கதையை தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, சார்லி சாப்ளின் உலகத்துக்குள்ள போகலாம். ஆமா, நம்ம எல்லாருக்கும் அந்த குச்சி, தொப்பி, அந்த வாத்து நடையெல்லாம் தெரியும். ஆனா, அந்த ஸ்கிரீனுக்கு பின்னால இருந்த நிஜமான சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளினோட வாழ்க்கை, அது நாம நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமான, சுவாரஸ்யமான அனுபவங்கள் நிறைஞ்சது. சரி, முதல் பகுதி திரையின் நகைச்சுவை நாயகன். முதல்ல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச, நாம ரொம்ப நேசிக்கிற சாப்ளினை பத்தி பேசலாம். உலகத்துக்கே காமெடியோட அடையாளமா மாறினாரே அந்த தி ட்ராம்ப் கேரக்டர், அவரை பத்தி தான் பார்க்க போறோம். பாருங்க, அவர் வெறும் ஒரு காமெடி ஆக்டர் மட்டும் கிடையாது. அது மௌன பாடங்களோட காலம் இல்லையா? அப்ப மொழிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. தன்னோட உடம்பாலையும் முகத்தாலையுமே மொத்த உலகத்தையும் சிரிக்க வச்சாரு. சில சமயம் அழவும் வச்சாரு. உண்மையிலேயே உலகத்தோட முதல் குளோபல் சூப்பர் ஸ்டார்ஸ்ல அவரும் ஒருத்தர். சரி, இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். வறுமையில் ஒரு நட்சத்திரம். ஆனா ஒரு விஷயம், இந்த பிரம்மாண்டமான ஸ்டார்டம், இந்த புகழ் எல்லாமே ஒரு இருண்ட வறுமையிலிருந்து தான் வந்துச்சு. அந்த புகழுக்கு பின்னால இருந்த வழியை புரிஞ்சுக்கணும்னா நாம அவரோட சின்ன வயசு வாழ்க்கைக்கே போயாகணும். சாப்ளினோட சின்ன வயசு வாழ்க்கை நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டமானது. அப்பா இல்ல, அம்மாவுக்கு மனநல பிரச்சனைகள். இதனால ரொம்ப சின்ன வயசுலயே வேலை இல்லங்கள், அனாதை ஆசிரமங்கள்னு போக வேண்டிய கட்டாயம். சொல்லப்போனா இது ஏதோ ஒரு நாவல்ல வர்ற கதை மாதிரி. ஆனா இதுதான் அவரோட நிஜ வாழ்க்கை. இந்த டைம்லைனை பாத்தீங்கனாலே புரியும் அவரோட போராட்டம் எவ்வளோ பெருசுன்னு. யோசிச்சு பாருங்க, வெறும் 7 வயசுல ஒர்க் அவுட்க்கு அனுப்பப்படுறாரு. இந்த அனுபவங்கள் தான் பின்னாடி அவரோட படங்கள்ல காமெடியோட சேர்ந்து அந்த ஆழமான வலியையும் மனிதநேயத்தையும் கொண்டு வர காரணமா இருந்துச்சு. அப்போ அந்த வறுமையிலிருந்து தப்பிக்க அவருக்கு இருந்த ஒரே வழி நடிப்பு மட்டும்தான். இங்கிலாந்துல வாட்வில்னு சொல்ற மேடை நாடகங்கள்ல தன் காமெடி திறமைய நல்லா பட்ட தீட்டிக்கிட்டார். இந்த திறமை தான் அவர் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போச்சு, அவரோட தலையெழுத்தையே மாத்தி போட்டுச்சு. இது நம்மள 3வது பகுதிக்கு கூட்டிட்டு வருது. தி ட்ராம்ப் உதயமாகிறது. ஆமாங்க, அமெரிக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சினிமா சரித்திரத்திலே மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் பிறந்துச்சு. அந்த தி ட்ராம்ப் கேரக்டர் உருவானதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை தான். ஒரு டைட்டான கோட்டு, தொளதொளன்னு ஒரு பேண்ட்டு, ஒரு குட்டி தொப்பி, ஆனா பெரிய ஷூ, எல்லாமே ஒண்ணுக்கொன்னு எதிரா இருக்கும். பார்க்கறதுக்கு பரிதாபமா, ஆனா அதே சமயம் ஒரு கண்ணியத்தோட இருக்கிற இந்த அப்பாவி கேரக்டர் ஜனங்களோட மனச உடனே கொள்ளையடிச்சுது. இந்த நம்பரை பாருங்களேன், $6,70,000. அதுவும் 1917ல ஒரு வருஷ சம்பளம். இன்னைக்கு கணக்கு போட்டா இது பல மில்லியன் டாலர் வரும். கொடூரமான வறுமையிலிருந்து வந்த ஒருத்தருக்கு இது உண்மையிலே நம்ப முடியாத ஒரு வெற்றி. இதுவே போதும் அவரோட ஸ்டார்டம் எந்த லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு. சரி, அடுத்தது பகுதி 4, ஒரு சினிமா சகாப்தம். ஏன்னா சாப்ளின் வெறும் ஒரு நடிகர் மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு முழுமையான ஃபிலிம் மேக்கர். இப்போ கேமராவுக்கு பின்னால இருந்து அவர் எப்படி ஒரு முழு சினிமா சகாப்தத்தையே உருவாக்குனார்னு பார்க்கலாம். சாப்ளின் தன்னோட படங்களோட ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாரு. கதை எழுதுறது, டைரக்ட் பண்றது, நடிக்கிறது, எடிட்டிங் பண்றது, ஏன் மியூசிக்கை கூட அவரே தான் போட்டாரு. அதாவது ஒரு படத்தோட முழு கிரியேட்டிவ் பொறுப்பையும் ஒரே ஆள் எடுத்துக்கிற அத்தோர்ங்கிற அந்த நிலைக்கு வந்தாரு. அந்த காலத்துல இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ஆனா டெக்னாலஜி மாறுச்சு, பேசும் படங்கள் வந்துச்சு. அப்போ மௌன படங்களோட ராஜாவா இருந்த சாப்ளினுக்கு இது ஒரு பெரிய சவாலா அமைஞ்சது. ஏன்னா அவரோட கலையே உடல் மொழியை நம்பிதான் இருந்துச்சு. ஆரம்பத்துல அவர் பேசும் படங்களை ரொம்பவே எதிர்த்தாரு. இது அவரோட கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு முக்கியமான கட்டமா அமைஞ்சது. இது நம்மள கடைசி பகுதிக்கு கொண்டு வருது. பகுதி 5, காலத்தால் அழியாத கலைஞர். இவ்வளோ மாற்றங்களுக்கு அப்புறம் 100 வருஷம் கழிச்சும் ஏன் சாப்ளினோட தாக்கம் இன்னும் இருக்கு? எப்படி அவரோட கலை இன்னைக்கும் நம்மகிட்ட பேசுது? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். சாப்ளினோட உண்மையான திறமையே இதுதாங்க. அவரோட படங்கள் வெறும் காமெடி கிடையாது. உதாரணமா மாடர்ன் டைம்ஸ் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெஷின்களுக்கு நடுவுல நசுங்கி போற ஒரு சாதாரண மனுஷனோட வலிய காமெடியா சொல்லியிருப்பாரு. அவர் மக்களை சிரிக்க வச்சாரு, ஆனா அதே நேரத்துல ரொம்ப ஆழமா யோசிக்கவும் வச்சாரு. இந்த ஒரு வரி அவரோட மொத்த தத்துவத்தையும் அழகா சொல்லிருது. வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி, சிரிப்புங்கிறது அதையெல்லாம் தாண்டி போறதுக்கு ஒரு பெரிய ஆயுதம்னு அவர் முழுசா நம்பினாரு. மொத்தத்துல சொல்லணும்னா, சார்லி சாப்ளின் சினிமாங்கிற கலையையே மொத்தமா மாத்தி அமைச்சாரு. அவரோட தாக்கம் இன்னைக்கும் பல கலைஞர்கள்கிட்ட நம்மளால பார்க்க முடியுது. அவர் வெறும் ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல, அவர் ஒரு சகாப்தம். இந்த கேள்விதான் சாப்ளினோட திறமைக்கு அசல் சாட்சி இல்லையா? டெக்னாலஜி மாறிடுச்சு, சமூகம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஆனா அவரோட மனிதநேயமும் அவரோட கலையும் காலத்தையே ஜெயிச்சு நிக்குது. ஒருவேளை சிரிப்புங்கிறது உண்மையிலே ஒரு உலக மொழிங்கிறதுனால தான் இது சாத்தியமாச்சோ என்னவோ.